நடிகை சமந்தா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் பயன்படுத்தும் மருத்துவ முறை குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்டிருந்தாங்க. இதற்கு கடும் விமர்சனமும் எழுந்திருந்தது. இதை தொடர்ந்து தான் சமந்தா இது குறித்து பரபரப்பு விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக மயோசிடிஸ் பிரச்சனை காரணமாக அவதிப்படும் சமந்தா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல சிகிச்சைகளும் எடுத்து வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்நிலையில நடிகை சமந்தா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த வாரம் போட்ட பதிவு ஒரு பொதுவான மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு பதில் மாற்று வழியை முயற்சித்து பாருங்கள் என கூறி ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றின் கலவையை நெபுலைசர் செய்து குறித்து சமந்தா பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த பதிவு பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்தது. குறிப்பாக சமந்தாவுடைய இந்த பதிவை பார்த்த மருத்துவர் ஒருவர் சமந்தா இதை பார்த்து அதிர்ச்சி அடையவும் செய்திருக்காங்க. இது போன்று யாரும் செய்ய வேண்டாம், அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது. இப்படி தவறான மருத்துவத்தை ஊக்குவிக்கும் இவரை சிறையில் அடைக்க வேண்டும் என அந்த ஒரு மருத்துவரும் குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்து சமந்தா ரொம்பவே அப்செட் ஆனதாகவும் அப்படி விளக்கம் ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் அப்படி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில நான் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்திய பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி நான் பயன்படுத்திய ஆய்வு செய்த பின்னரே நான் எடுத்துக்கொண்ட மருந்துகள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் நான் எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தது. என்னால் இப்படிப்பட்ட சிகிச்சை பெற முடிந்தது போல் அனைவராலும் பெற முடியாது என சொல்ல முடியாது. இந்நிலையில் தான் அப்படி அதே நேரம் நாம் மேற்கொண்ட பல சிகிச்சைகள் எனக்கு கை கொடுக்கவில்லை. விலை உயர்ந்த சிகிச்சை முறைகள் கை கொடுக்காததால் மாற்று சிகிச்சையை நோக்கி நகர நினைத்தேன். சில பரிசோதனைகளுக்கு பிறகே நான் பயன்படுத்திய மருத்துவ சிகிச்சையை தான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த சிகிச்சை நான் யாருக்கும் காயப்படுத்தும் விதத்தில் வலுவாக பரிந்துரைக்கவில்லை. அதே போல நான் 2 ஆண்டுகளுக்கும் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த பதிவை போட்டேன். ஆனால் இப்போது என்னுடைய பதிவை தவறாக சித்தரித்து கருத்துக்கள் பகிரப்பட்டது என்பதை அறிந்தேன். ஒரு மருத்துவர் என்னுடைய கருத்து குறித்து தெரிவித்ததையும் பார்த்தேன். அவர் கண்டிப்பாக என்னை விட அதிகம் அறிந்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கனிவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை என்பதுதான் வருத்தமே அப்படின்னும், குறிப்பாக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என கூறியது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஒரு பிரபலமாக இருப்பதுதான் இப்படியான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வது என நினைக்கிறேன். சிகிச்சை தேவைப்பட்டோருக்கு தான் அதனை பதிவு செய்தேனே தவிர பணம் மீட்டும் நோக்கம் எனக்கு கிடையாது. நான் பெற்ற சிகிச்சையின் அனுபவத்திலிருந்து அந்த பதிவை செய்தேன். மேலும் அதை ஒரு ஆப்ஷனாகத்தான் தெரிவித்தேனே தவிர எல்லா சிகிச்சைகளுக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் வேறு நிலைப்பாடுகள் இருக்கும். இதனை கண்டறிவது கடினமானது என சமந்தா அவர்கள் அந்த ஒரு பதிவிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. தற்பொழுது சமந்தா அவருடைய இந்த ஒரு ரசிகர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்ததுமே சமந்தா அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.